வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு, மசாலா எல்லாமே கலந்த மிக்ஸரான பேக்கிங் ஜாப பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வகையான பொருட்கள் குடுப்பாங்க. ஸோ இந்த 7 வகையான பொருட்களையும் பேக் பண்றது தான் உங்களோட ஜாபு. ஸோ இதுக்கு எவ்வளோ மாதம் கிடைக்கும் வருமானம்? ஸோ இதில எங்கேருந்து இந்த ஜாப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றத அனைத்து தகவலையும் இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம கூடவே இந்த லைக்கும் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பேக்கிங் ஜாப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 வகையான பொருட்கள் வந்து குடுப்பாங்க. கிராம்பு, சோம்பு, அதே மாரி பருப்பு, அந்த மாரி ஒரு 7 வகையான பொருட்கள வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே அவங்க சொல்ற கிராம் கணக்குல 100 கிராம், 50 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ அந்த ரேஞ்சில வந்து குடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்ற வெயிட்டேஜ்ல எத்தன எத்தன பாக்கெட் சொல்றாங்களோ, அந்த பாக்கெட் பிரகாரம் பேக் பண்ணி ஒரு அட்டைப்பெட்டி பாக்ஸ்ல போட்டு குடுக்கணும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டுக்கு தான் அதிகமா வந்து ஏற்றுமதி பண்றதுனால, ஸோ அவங்க டோட்டலா ஒட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து அரைச்சு மசால் இங்க நம்ம மசால் பண்ற மாரி அங்க அத மசால் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ அங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாரி மார்க்கெட் அங்க இந்தியாவோட மார்க்கெட் அங்க தனியா இருக்கிறதுனால, ஸோ இது எல்லாமே அந்த நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுனால இந்த ஜாப் உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இதில மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில இவங்க குடுக்குற வெயிட்டேஜ்ல ஏதாவது கம்மியா ஆச்சுன்னா, அதோட சம்பளத்த உங்களுதுல தான் பிடிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வெயிட்டேஜ்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்ல மாசம் கொறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, 18,000லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 வரையும் சம்பாரிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத நீங்க எப்படி அப்ளை பண்ணா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஜிமெயில் ஐடி குடுப்போம். அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில், உங்க ஊரு, உங்க பேரு, ஸோ நீங்க ஏன் அந்த ஜாப்ப சூஸ் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன ஜாப் சூஸ் பண்ணீங்க? ஸோ இட வசதி சுத்தமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்லாம் மெயில் பண்ணீங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்குள்ள நீங்க WhatsApp நம்பர் குடுத்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா, அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா மெயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த வேலை அவைலபிளா தான் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜாப் பிடிச்சிருக்கோ உடனடியா மெயில் பண்ணுங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஜாப நீங்க உடனே தேர்ந்தெடுத்துக்கங்க. ஸோ வேற ஏதாவது புதிய ஜாப் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம புதிய ஜாப்ப தெரிஞ்சுக்க ஒரு லைக்கும் போட்டுக்கங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.